தமிழ் சினிமாவில் 1000 ஹீரோயின் வந்திருந்தாலுமே இந்த ஹீரோயினோட மவுஸ் இன்னும் குறையல. ஏன்னா அவங்களோட கண் அந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஆறாவை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க சிலுக்கு ஸ்மிதா. 80s காலகட்டத்தில் வர எல்லா படங்கள்லையும் இவங்களோட ஒரு பாட்டு இருந்துட்டாலே அந்த படம் வேற மாதிரி போவோம் அப்படின்வாங்க. அதனாலேயே பல ப்ரொடியூசர்கள் இவங்க வீட்டு முன்னாடி தேவடு காத்ததாகவும் சொல்லப்படுது. இவங்களை பற்றி சொல்லணும்னா ஆந்திர பிரதேஷ் எல்லூரில் பிறந்தவங்க. தமிழ் சினிமாவுக்கு வினித் சக்கரவர்த்தி இருக்காருல்ல, அவரால் அறிமுகப்படுத்தின ஒரு ஹீரோயின். இவங்க பயங்கரமாக நடித்ததுன்னா சில படங்கள் தான், ஆடினது தான் பல படங்கள். இவங்களை தமிழ் சினிமாவில் கிளாமருக்காக மட்டுமே யூஸ் பண்ணாங்க. இப்படி இருக்கையில் அவங்களோட பீக் காலகட்டத்தில் எல்லாமே நல்லா இருந்தாலும் அவங்களோட கடைசி காலகட்டத்தில் ரொம்பவே மன உளைச்சலாகி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்களோட மரணத்தில் இன்னுமே மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா இவங்களோட கிளாமரை தமிழ் சினிமா ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிச்சுன்னு சொல்லணும். ஏன் இப்போ கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் மார்க் ஆண்டனி படத்தில் கூட இவங்களை வச்சு ஒரு சீனை மட்டுமே ஓட்டியிருப்பாங்க. டிசம்பர் 2, 1960 தான் அவங்க பிறந்தாங்க. இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.